Good morning to all. Today class we are going to discuss about the another electron spectroscopy like a scanning electron microscope. வாங்க வீடியோக்குள்ள போவோம். Scanning electron microscope. இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா செம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, இதில் முக்கியமான இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட கீ பாயிண்ட்ஸில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இட் ஆஃபர்ஸ் தி ஹை ரெசல்யூஷன் இமேஜ். இது வந்து ஒரு ஹை ரெசல்யூஷன் இமேஜை வந்து கொடுக்கும். இட் ஆஃபர்ஸ் தி high resolution image அந்த செம்ல இருந்து நம்ம பெறணும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட், அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த செம் இமேஜ்னு சொல்றோம் இல்லையா, இது எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்தோம். எதுக்கு எடுப்போம் அப்படின்னா நானோக்கு தான் எடுப்போம். நானோ மெட்டீரியல்ஸ் லைக் காம்போசிட்டு, நிறைய மெட்டீரியல்ஸ் காம்போசிட்டு, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் டோப்டு மெட்டீரியல், இதே மாதிரி கோர்ஷன், இந்த மாதிரி மெட்டீரியலுக்கெலாம் நம்ம வந்து செம் எடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு நல்ல இமேஜ் கிடைக்கும் அப்படின்றோம். ரெண்டாவது இதுலேருந்து கிடைக்கக்கூடிய இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எதை வந்து இது ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா மார்ஃபாலஜி ஸ்டடி தான். இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்னா மார்ஃபாலஜிக்கல் ஸ்டடி, ஒரு சாம்பிளோட ஒரு ஸ்பெசிமென் சாம்பிள்னு சொல்லலாம், இல்லாட்டி ஒரு ஸ்பெசிமென்னு சொல்லலாம். இந்த ஸ்பெசிமெனோட மார்ஃபாலஜிக்கல் அல்லது டோப்போகிராஃபிக்கல் ஸ்டடீஸை பற்றியும் சொல்லுவோம். சரி, ரைட். இதை நமக்கு வந்து இந்த மாதிரி செம்முக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா டெஃபினெட்லி வி ஆர் கோயிங் டு ஃபேப்ரிகேட் ஆர் வி ஆர் கோயிங் டு சிந்தசிஸ் ஸ்பெஷல் கேட். அதாவது இப்படி தான் இருக்கணும், நானோனா இப்படி தான் வரும் அப்படின்னு நம்ம வந்து அந்த சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் வந்து லோ பண்ணி போட்டு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணதான் ஹோமோஜீனியஸ் பார்ட்டிகல்ஸாக இருக்கட்டும், ஹெட்ரோஜீனியஸ் பார்ட்டிகல்ஸாக இருக்கட்டும், நம்ம வந்து செம் எடுக்கும்போது நமக்கு தேவைப்பட்ட அந்த நானோமீட்டருக்குள்ள நமக்கு கிடைக்கும். சரி, இந்த நானோமீட்டர்னு சொல்கிறோம் இல்லையா, இது எப்படி அப்படின்னா லெஸ் தேன் 1 நானோமீட்டர் டுலேருந்து கிடைக்கக்கூடியது. இதில் வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா லெஸ் தேன் 1 நானோமீட்டர் இந்த மாதிரியா இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ், லெஸ் தேன் 1 நானோமீட்டர் மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் டென்ஸ் ஆஃப் நானோமீட்டர். ஓகே, இந்த சைஸ் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரஃபாக ஒரு கால்குலேஷன் சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் அபவுட் தி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். இந்த ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு பிரின்சிபல் இருக்கும். ஒரு ஸ்மால் கைண்ட் ஆஃப் பிரின்சிபலுக்கு அடாப்ட் பண்ணி தான் வந்து இது என்னவாகும், ஒர்க் எப்படி ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் சிம்பிள் பாயிண்ட் ஒன்லி. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பிரின்சிபல். ஓகே, பிரின்சிபல் என்ன பிரின்சிபல் இது வந்து அடாப்ட் பண்ணுது, என்ன பிரின்சிபல் வந்து இதில் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். let us consider this is the sample. இது வந்து நம்ம ஒரு சாம்பிள்னு வச்சுக்கிறோம் இல்லைங்களா. அந்த ரெட் கலர் இண்டிகேட்டட் as the sample. ஓகே, இதில் வந்து முக்கியமாக வந்து நம்ம எதை வந்து சோர்ஸ் ஆஃப் லைட்டை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா எலக்ட்ரான் பீம். இந்த எலக்ட்ரான் பீமை தான் வந்து நம்ம எதாவா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் லைட்டை யூஸ் பண்ணுவோம். ரைட்டு, இப்போ இந்த எலக்ட்ரான் பீம் வந்து சாம்பிளோட சர்ஃபேஸில் டச் ஆனதுக்கப்புறம் என்னன்னா டூ கைண்ட்ஸ் ஆஃப் சிக்னல் வந்து நமக்கு கிடைக்குது. 2 விதமான சிக்னல்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன் இஸ் பேக் ஸ்கேட்டர்ட் எலக்ட்ரான். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா செகண்டரி எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
ஓகே, இந்த பேக் ஸ்கேட்டர்ட் எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, இந்த பேக் ஸ்கேட்டர்ட் எலக்ட்ரான்லேருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை ஃபர்தராக ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும், செம் இமேஜ் வந்து கிடைக்கும். இருந்தால் நம்ம வந்து ஒரு சாம்பிளோட செம் இமேஜை வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒமிட் பண்ணலாம், ரிப்பல் பண்ணிடலாம். இதை வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ரிப்பல், இதை பற்றி தேவையில்ல. அதே மாதிரி சைடில் வந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகும், பார்ட்டிகிள்ஸ் இப்படி நடக்கும்போது சைடில் வந்து பார்த்தா அப்படின்னா எக்ஸ்ரேஸ் வந்து இதுவாகும் அப்படின்னாங்க. இதை பற்றி நம்ம மேஜராக எதுவுமே படிக்கிறது கிடையாது, எக்ஸ்ரேஸ். இதுதான் பிரின்சிபல். ஓகே, பார்த்தோம் அப்படின்னா இது நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா, இதுதான் நார்மல் பிரின்சிபல். இது வந்து செகண்ட் காம்போனன்ட். இப்போ தேர்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா, அதோட இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எப்படி இருக்கும், அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காம்போனண்ட்டும் என்னென்ன ஒர்க் பண்ணுது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். தேர்ட் பார்ட் வந்து ஒர்க்கிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஒர்க்கிங்கையும் அதோட இன்ஸ்ட்ருமெண்டேஷனையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ரைட். இதில் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் எலக்ட்ரான் கன் இருக்கும். எலக்ட்ரான் கன் ஃபஸ்ட்டு என்னென்ன காம்போனன்ட்ஸ் அப்படின்றத எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம டயக்ராம் போடுவோம். அடுத்தது எலக்ட்ரான் கன்னுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆனோட பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கண்டென்சர் லென்ஸ் இருக்கும். அடுத்தது கண்டென்சர் லென்ஸ் இருக்கும். அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஸ்கேனிங் காயில் இருக்கும். ஸ்கேனிங் காயில் இருக்கும். அடுத்தது ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா என்ன இருக்கும் அப்படின்னாக்கா அப்ஜெக்டிவ் லென்ஸ். அப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்கும். அடுத்தது சிக்ஸ்த் ஒன் பார்த்தோம் அப்படின்னா சாம்பிள் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு எப்போதும் போல செவன்த் வந்து ரெக்கார்டரும் ஆம்பிளிஃபையரும் இருக்கும். ரெக்கார்ட் அப்புறம் ஆம்பிளிஃபையர். ஓகே, இதுதான் அதோட காம்போனன்ட்ஸ். நார்மலாகவே நம்ம எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தாவே எல்லா ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலையும் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து ஸ்பெஷல் நீடு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எலக்ட்ரான் தான். சரி, இது எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த எலக்ட்ரான் கன். நான் அந்த இடத்துல 1 அப்படின்னு போடுறேன். 1 அப்படின்னா எலக்ட்ரான் கன்னு அர்த்தம். அடுத்தது இதுலேருந்து வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ரேஸ் வந்து மீன்ஸ் எலக்ட்ரான் கன் பீம் வந்து எங்கே போகுது அப்படின்னா ஒரு லென்ஸில் போய் சூட் ஆகுது. ஓகே, இது வந்து எலக்ட்ரான் பீம். ரெட் கலரில் இண்டிகேட் பண்ணியிருக்கிறது வந்து எலக்ட்ரான் பீம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆனோடு பிளேட்டு. அதுக்கப்புறம் இந்த ஆனோடு பிளேட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரான் பீம் வந்து எங்கே போய் விழுகுது அப்படின்னு சொன்னாக்கா இந்த லென்ஸில் வந்து விழுகுது. ஓகே, இந்த லென்ஸ் வந்து என்ன பார்ட் அப்படின்னா தேர்ட் வந்து என்ன கண்டென்சர் லென்ஸ். ஓகே, அடுத்தது போய் எதில் விழுகுது அப்படின்னா இதெல்லாமே மெர்ஜ் ஆகி பார்த்தீங்க அப்படின்னாக்கா கண்டென்ஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் பீம் வந்து எதில் போய் விழுகுது அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்கேனிங் காயில். இது வந்து ஃபோர்த். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அடுத்தது நான் வந்து இந்த இடத்துல சாம்பிளை வைக்கிறேன். மீன்ஸ் வந்து நேராக தான் இருக்கும், இடம் இல்லைன்றதால நான் கீழே இல்லை இங்கேயே போட்டுறேன். ரைட்டா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா அப்ஜெக்டிவ் லென்ஸில் போய் இது வந்து விழுகும். அப்ஜெக்டிவ் எலக்ட்ரான் பீம் வந்து எதில் போய் விழுகும் அப்படின்னா ஃபிஃப்த் பாயிண்டான அப்ஜெக்டிவ் லென்ஸில் போய் விழுகும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த அப்ஜெக்டிவ் லென்ஸ் வந்து என்ன பண்ணும், இந்த எலக்ட்ரான் பீமை டஸ் ஃபோக்கஸ் ஆன் த
எதில் போய் ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சாம்பிள் இல்லையா. இதான் வந்து சாம்பிள். இந்த சாம்பிள் வந்து 6th பிளேஸ் இருக்கு. இந்த சாம்பிள் மேலே வந்து எலக்ட்ரான் பீம் வந்து விழுகுது. விழுந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா 2 கைண்ட்ஸாக வந்து சிக்னலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒன்று வந்து பேக் ஸ்கேட்டர்ட் எலக்ட்ரான், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி எலக்ட்ரான். ஓகே, இப்போ இந்த பேக் ஸ்கேட்டர்ட் எலக்ட்ரான்லேருந்து நம்ம என்ன கிடைச்சது அப்படின்னா நமக்கு செம் இமேஜ், ஒரு சாம்பிளோட இமேஜ் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி இமேஜஸ் வந்து நமக்கு கிடைச்சிடும். இதுக்கப்புறம் நம்ம ரெக்கார்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். தீஸ் ஆர் ஆல் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் த ஸ்கீனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். சரி, இப்போ நம்ம வந்து 1 by 1 பார்க்க போகிறோம். இந்த எலக்ட்ரான் கன் வந்து என்ன பண்ணுது, இதோட ஒர்க் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஃபஸ்ட்டு நான் இங்கே எழுதுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த எலக்ட்ரான் கன். எலக்ட்ரான் கன் என்ன பண்ணுதுன்னா இட் இஸ் யூஸ்டு டு, அதாவது இட் இஸ் கிரியேட்டிங் த எலக்ட்ரான் பீம் இல்லையா. எலக்ட்ரான் கன் இஸ் electron gun is used to generate எதை generate பண்ணுது அப்படின்னா used to generate a electron beam. எலக்ட்ரான் பீமை வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது. and or accelerated to, அதுக்கப்புறம் இது என்ன பண்ணுது அப்படின்னா and or accelerated இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கரெக்டான சிக்னலாக மாற்றி டு எனர்ஜி in the range of in the range of 0.1 to 30 kilovolt. இவ்வளோ தூரம் மாறும். அது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்குது. இதான் வந்து எலக்ட்ரான் கன்னை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பொருளாக, எலக்ட்ரான் பீமை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான வேலையை வந்து இது பண்ணுது. சரி, ரைட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா செகண்ட் ஒன்று வந்து ஆனோடு பார்ட்டு. செகண்ட் ஒன்று வந்து என்ன சொல்கிறோம், ஆனோடு பிளேட்டு. இது வந்து என்ன பண்ணும், இது வந்து என்னவா ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து ஆக்டிங் ஆஸ் த பாசிட்டிவ் பிளேட்டு. இது வந்து பாசிட்டிவ் பிளேட்டை ஆக்ட் பண்ணுது. வாட் இஸ் த ஒர்க், இதோட ஒர்க் என்னன்னா இதுவுமே என்ன பண்ணும் அப்படின்னா accelerated the electron beam-ஐ ஆக்சலரேட் பண்ணுறதுக்கு இதுவும் முக்கியமான பங்கு வகிக்குது. சரி, செகண்ட். அடுத்தது ஒன்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா தேர்டு ஒன் இதில் வந்து நம்ம தேர்டு ஒன் பார்க்குறோம். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்சர் லென்ஸ் இல்லைங்களா. இந்த கண்டென்சர் லென்ஸோட ஒர்க் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். கண்டென்சர் லென்ஸ் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா இதோட முக்கியமான வேலை டிஃபைன் சைஸ் ஆஃப் த எலக்ட்ரான் பீம், அதாவது ரெசல்யூஷன், டிஃபைன் சைஸ் ஆஃப் த எலக்ட்ரான் பீம். என்ன சொல்றோம், கரெக்டான ரெசல்யூஷனை வந்து ஃபாலோ பண்ணுது. ஓகே, இதான் அதோட ஒர்க். இது கண்டென்சர் லென்ஸோட ஒர்க். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஸ்கேனிங் காயில். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா ஸ்கேனிங் காயில் இது என்ன பண்ணும் அப்படின்னா இதோட முக்கியமான ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன் த எலக்ட்ரான் பீம். என்ன பண்ணுது, நாலாவது ஸ்கேன் தி எலக்ட்ரான் பீம். இதான் வந்து இதோட ஒர்க். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அப்ஜெக்டிவ் லென்ஸு. இதோட ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் த எலக்ட்ரான் பீம் ஆன் டு த சாம்பிள். அப்ஜெக்டிவ் லென்ஸ்
objective lens. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா focus the electron beam on to the sample மேல விழறதுக்கு இது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. சரி, ரைட்டு. சாம்பிள் மேலே விழுந்துருச்சு. அடுத்தது சாம்பிள் போல பட்டோட சாம்பிள் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கைண்ட் ஆஃப் நேச்சர்ஸ் வந்து நடக்குது. என்ன அப்படின்னா இந்த சாம்பிள் மேலே பட்ட உடனே சாம்பிள் வந்து இட் இஸ் ப்ரொடியூசிங் இது 6th ஒன். சாம்பிள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்கா சாம்பிள் மேலே எலக்ட்ரான் பீம் பட்டோன்னே இது வந்து இட் gives 2 kinds of signal, 2 kinds of signals. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன சொல்கிறோம், செகண்டரி எலக்ட்ரான். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி எலக்ட்ரான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பேக் ஸ்கேட்டர்ட் எலக்ட்ரான். பேக் ஸ்கேட்டர்டு எலக்ட்ரான். ஓகேவா? சரி, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து இந்த பேக் ஸ்கேட்டர்ட் எலக்ட்ரான் இருக்குங்களா, இது வந்து இலாஸ்டிக் இன் நேச்சர், இலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்காக இருக்கும். இது வந்து இலாஸ்டிக் ஸ்கேட்டர்ட் எலக்ட்ரானை தரும், ஸ்கேட்டர்டு எலக்ட்ரான். இது பார்த்தீங்க அப்படின்னா இன்எலாஸ்டிக் எலக்ட்ரான்ஸ். சரி, பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பேக் ஸ்கேட்டர்டுடைய எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்து ஹை எனர்ஜியாக இருக்கும், அது வந்து லோ எனர்ஜி. எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபைனலான ஒரு இது என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா இந்த சாம்பிள் மேலே விழுகிறது. எப்படி சொல்கிறோம் அப்படின்னா when a negative voltage is applied, ரீகலெக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா when a negative voltage is applied, நெகட்டிவ் வோல்டேஜை அப்ளைடு பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இஸ் அப்ளைட் டு த கலெக்டர் ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீனில் அப்ளை பண்ணுறோம் டு த கலெக்டர் ஸ்க்ரீனில் நம்ம இந்த ஒரு நெகட்டிவ் வோல்டேஜை அப்ளை பண்ணி ஒன்லி த ஹை எனர்ஜி பேக் எலக்ட்ரான் ஸ்கேட்டர் இஸ் கேப்சர். இதுலேருந்து அதுக்கப்புறம் எதை பண்ணுறோம் அப்படின்னாக்கா இதுக்கப்புறம் நம்மளோட ஒர்க்கு ஒன்லி ஹை எனர்ஜி பேக் ஸ்கேட்டர்டு எலக்ட்ரானை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கேப்சர்டு இல்லைங்களா? சரி, அதுக்கப்புறம் லோ எனர்ஜியான என்ன பண்ணுறோம், ரிப்பல் பண்ணிடுறோம். எது லோ எனர்ஜியான செகண்டரி எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, செகண்டரி எலக்ட்ரானை வந்து நம்ம ரிப்பல்டு பண்ணிட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஆட்டோமேட்டிக்கலா இந்த எலக்ட்ரான் கேப்சர்ட் பை த டிடெக்டர் செமி இமேஜை வந்து டிடெக்ட் பண்ணுறோம். அப்புறம் இந்த ஃபோட்டோ மல்டிப்ளையர் அப்ளை பண்ணி ஃபோட்டோ மல்டிப்ளையர் அப்ளைடு டு ஃப்ரம் த செமி இமேஜ் இல்லையா. லாஸ்ட்டாக இந்த 8th பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா மேலே எழுதுறேன். லாஸ்ட்டு ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா 8th பாயிண்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா எலக்ட்ரான் கேப்சர்ட் பை டிடெக்டர். அந்த எலக்ட்ரான் அதாவது என்ன டிடெக்ட் பண்ணிக்கிறோம், கேப்சர்ட் பை டிடெக்டரை கேப்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த செம் இமேஜை நம்ம எது மூலியமா கேப்சர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பிளிஃபை டு அதாவது ஃபோட்டோ மல்டிப்ளையர் தான். செமி இமேஜை ஃபோட்டோ மல்டிப்ளையர் மூலமாக நம்ம கேப்சர் பண்ணிக்கிறோம். மல்டிப்ளையர் இல்லைன்னா ஆம்பிளிஃபை பண்ணி நம்ம ஆம்பிளிஃபையர் மூலமாக நம்மவும் செமி இமேஜை கலெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அதோட முக்கியமான காம்போனன்ட்ஸு. ஓகே, தீஸ் ஆர் ஆல் த இது வந்து எலக்ட்ரான் கன்னு எலக்ட்ரான் பீமை ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்து வந்து
எங்கே விழுகுதுன்னா ஆனோட் பிளேட்டில் விழுந்துட்டு அப்புறம் அப்ஜெக்டிவ் லென்ஸு ஸ்கேன் காயிலில் விழுகுது. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரி கண்டென்சர் லென்ஸு அப்ஜெக்டிவ் லென்ஸ். இங்கே வந்து 2 கைண்ட் ஆஃப் லென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்டெம்மில் தான் 3 கைண்ட் ஆஃப் லென்ஸு. சாம்பிள் மேலே பட்டோம்னா சாம்பிள் வந்து இட் ப்ரொடியூசஸ் த 2 சிக்னல். ஒரு 2 சிக்னலை தரும். ஒன்று செகண்டரி எலக்ட்ரானையும் இன்னொன்று பேக் ஸ்கேட்டர்ட் எலக்ட்ரான். இந்த பேக் ஸ்கேட்டர்ட் எலக்ட்ரானை வச்சு தான் நம்ம இமேஜை வந்து கால்குலேட் பண்ணுவோம். செகண்டரி எலக்ட்ரானை ரிப்பல் பண்ணுவோம். டிபெண்ட்ஸ் அப்போ அந்த இலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக், அதாவது எனர்ஜியை வச்சு நம்ம இதை வேணாம் அப்படின்னு சொல்லிடுவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் பார்ட்டு. அப்ளிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கே தெரியும், இது வந்து ஒரு சாலிட் மெட்டீரியல்ஸுக்கும் மைக்ரோ ஆர்கானிசம் அதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இதுல இருந்து நம்ம நிறைய மார்ஃபாலஜி ஸ்டடீஸையும் டொப்போகிராஃபிக்கல் ஸ்டடீஸையும் பார்க்கலாம். முக்கியமான ஒரு ஒர்க் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா எல்லா மெட்டீரியல்ஸுக்கும் பார்க்கலாம். ஃபாரன்சிக்லேயும் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்ளிகேஷன் பார்ட்டு applications பார்த்தீங்க அப்படின்னா the first one is இது என்னன்னா it is offer the high resolution. It offers the எது கொடுக்குது? ஹை ரெசல்யூஷனை தருது. ஹை ரெசல்யூஷன் இமேஜை தருது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரி, ரைட்டு. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னாக்கா இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், சாலிட் மெட்டீரியல்ஸ், இதில் வந்து சாலிட் மெட்டீரியல்ஸ் அது மட்டும் இல்லாமல் மைக்ரோ ஆர்கானிசத்தையும் அப்ளை பண்ணி நம்ம ஸ்டடி பண்ணலாம், அதோட டொப்போகிராஃபிக்கல் ஸ்டடீஸை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் கண்டாமினேஷன். சர்ஃபேஸில் என்னென்ன இருக்குது அதுதான் சர்ஃபேஸ் கண்டாமினேஷன். அதாவது பிராக்கெட்ல என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா மார்ஃபாலஜி ஸ்டடின்னு சொல்லலாம். மார்ஃபாலஜிக்கல் ஸ்டடீஸை பற்றி நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்பேஷியல் வேரியேஷன்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸை பற்றி இதில் பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பயாலஜி, மெடிக்கல் ஃபீல்டு, பயாலஜிக்கல் ஃபீல்டு, மெடிசன் ஃபீல்டு, மெடிக்கல் மட்டும் இல்லாமல் எக்ஸெட்ரா ஃபார் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஆல்சோ. தடயவியலுக்கும் இது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் செமிகண்டக்டர் இல்லைங்களா, அதாவது நானோ பார்ட்டிகல்ஸுக்கு செமிகண்டக்டர், அதாவது நம்ம வேலன்ஸ் பேண்ட், கண்டக்டன்ஸ் பேண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நடுவில் எனர்ஜி பேண்ட் கேப் லாமிடா ஈக்குவல் டு 1240 டிவைடட் பை நானோமீட்டர். அந்த மாதிரி அந்த நானோமீட்டரில் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா பேண்ட் கேப். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நானோ மெட்டீரியல்ஸோட ஸோ மார்ஃபாலஜி ஸ்டடி, அப்புறம் கோர் ஷெல்லு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கோர் ஷெல்லு, அப்புறம் மெட்டல், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் மெட்டல். நம்ம நிறைய டோப் பண்ணி நிறைய ஒர்க் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து செம் அனாலிசிஸில் வந்து நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நானோவா அப்படின்ற ஒரு ஓவர் வியூ கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ஃபர்தராக we are going to touch the TEM and அடுத்த ஸ்பெஷல் கேரக்டரைசேஷனுக்குலாம் நம்ம போகும். ஓகேங்களா, தீஸ் ஆர் ஆல் த அப்ளிகேஷன்ஸ் அபவுட் ஆஃப் த ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம அட்டாமிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படியும் அதில் இருக்கக்கூடிய ஸ்டெம் இருக்கக்கூடிய டியூனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு மைக்ரோஸ்கோப்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகேவா, இது வரைக்கும் அமைதியாக பொறுமையாகவும் காத்துட்டு இருந்த வியூவர்ஸ் அனைவருக்கும், ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ லிசனர்ஸ் அண்ட் தேங்க்யூ வியூவர்ஸ். தேங்க்யூ வெரி மச்.